இங்கே மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 9 சிலைகள் தன் தொகுதியிலே வைத்திருக்கிறார். உங்கள் தலைவர் தாராளமாக வைத்துவிட்டு போங்கள். 9 சிலை வச்சீங்களே, முசிறியில துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 9 மாதமான பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்திருக்க, இங்க சிலை கட்டின காசுல பள்ளிக்கூடம் கட்ட வக்கில்லையா? மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அன்பில் தர்மலிங்கத்தை விட கலைஞர் கருணாநிதி பெரியாளா? யாரா சொல்லுங்களேன். அன்பில் தர்மலிங்கத்தை விட உங்க தாத்தாவோட கருணாநிதி பெரியாளா? உங்க தாத்தாவுக்கு இல்லாத சில கருணாநிதிங்கிற பேத்தாவுக்கு என்னையா சில? என்ன சில? காலம் மாறும். நேபாளத்தில் பார்க்கிறோம், இலங்கையில பார்த்துட்டோம். அப்படி ஒரு காலம் வரப்போது. இந்த திருவெரும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வைக்கிறாங்க. கலைஞருக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவர் மாடு அடக்கிற ஆள் இல்லையே, நூல் எழுதுற ஆளு. ஜல்லிக்கட்டு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம். இந்த மண்ணில் ரத்னவேல் தேவர் இல்லையா? கரியால் சோழன் பிறக்கலையா? ராஜராஜ சோழன் பிறக்கலையா? ராஜேந்திர சோழன் பிறக்கலையா? யார் பிறக்கல? அவர்கள் இல்லாத பெருமை எப்படி கலைஞர் கருணாநிதி வந்துச்சுன்னு நான் கேட்கல. உங்க கட்சியில திருவெரும்பூர்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாநில தமிழை என்கிட்ட கேட்க சொன்னான்.